ஹாய் ஹலோ நாமி எல்லாம் டீட்டாக இருக்கீங்க. அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம காலம் கடந்து காதல் செய்தியனோட பார்ட் 13 தானே பார்க்க போகிறோம். ஓகேடாமி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அண்ட் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்கடா. அம்மி அப்போ தானே அம்மி நான் போகிற வீடியோலாம் மறக்காமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வரும். ஓகேடா அம்மி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 12 வந்து எதிர்ந்து விட்டு போனால் நீங்கள் வந்து சங்குக்கிட்ட சிலா இது நீங்கள் வந்து தேவங்கிட்ட வந்து சொல்லியிருப்பீங்க, இந்த மாதிரி நான் ஒரு வீடு ரெண்ட் எடுத்து அங்கே தங்கிக்கிறேன், அப்புறம் இங்கே வந்து ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. தேவங்க முடியாதுன்னு சொல்லியிருப்பீங்க. அப்புறம் வந்து நீ உங்கள் ஆண்டிக்கிட்டே கேட்டுக்கோ அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. நீங்களும் வந்து வியோட அம்மாவுக்கு வந்து ஃபோன் கால் பண்ணி கேட்டிருப்பீங்க. அப்புறம் வியோட அம்மா சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் முடியாது, நீ அங்கே தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களாலேயும் அதை வந்து மறக்க முடியல. ஸோ நீங்களும் ஓகேன்னு சொல்லிடுறீங்க. அப்புறம் வீக்கிட்டே சொல்லிடுறீங்க. அப்புறம் வியூ வந்து உங்களை வந்து ரூமில் போய் படுக்க சொல்லியிருப்பாரு. அதோடு விட்டுருந்தாண்டாமி. ஓகேடாமி வாங்க நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் ரூம் போயிட்டு அப்படியே வந்து பெட்டில் உட்காந்து உங்கள் நெயில்ஸை ஹக் பண்ணிக்கிட்டு உங்கள் லெக்ஸை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு என்னன்னே தெரில. ஒரு பக்கத்து கஷ்டமாகவும் இருக்குது, ஒரு பக்கத்து சந்தோஷமாகவும் இருக்குது. அது ஏன்னா சந்தோஷம் ஏன் இருக்குன்னா அவங்க வந்துட்டு உங்ககிட்ட அப்படிலாம் ரொம்ப கேரியாக நடந்துருப்பாங்க தானே. ஸோ அது நினச்சி உங்களுக்கு ஒரு பக்கத்து சந்தோஷம் இருந்தாலும் கூட ஜங்குக்கும் கிளாராவும் லவ் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அண்ட் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் கூட ஆக போகுது. ஸோ அதை நினச்சி நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அது ஏன்னு உங்களுக்கும் தெரியல. அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க தெரிஞ்சு கூட உங்கள் மனசு வந்து தேவங்கிட்டே தான் போகுது. அது ஏன்னு உங்களுக்கும் புரியல. தேவங்க மறக்கவும் முடியல. அவரை வந்து உங்களால் வந்து ஃபேஸ் பண்ணவும் முடியல. ஏன்னா வந்து அவர் இப்போ வந்து கிளாராவை வந்து லவ் பண்ணுறாரு. எங்கே நீங்கள் வந்து அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் நல்லா பேசி இன்னும் அட்டாச் ஆகிட்டிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். உங்கள் மனசை உங்களால் மாற்றிக்கவே முடியாது. ஸோ நீங்கள் தேவங்க இக்னோர் பண்ணுறதுக்கு தான் வீட்டு ரெண்ட் எடுத்து தங்குறேன் அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் கிளாராவுக்கு வந்து நீங்கள் தேவங்க கூட இருக்கிறது கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்கணும்னு நினச்சிருக்கீங்க. அதுக்காக மட்டும்தான் வந்து நீங்கள் வீட்டு வந்து ரெண்ட் எடுத்து தங்குறேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பீங்க. ஆனால் வந்து வியோட அம்மா தான் முடியாது சொல்லிட்டாங்களே. இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க உங்கள் பெட்டில். அப்போ வந்து தேவங்க வந்து உங்கள் ரூம்குள்ளே வராரு. நீங்கள் அவர் பார்த்தோன்னே எழுந்துச்சி நின்றுட்டு, சார் ஏதாவது வேணுமா? இல்லை உங்கள்கிட்ட பேச வந்தேன். கூப்பிட்டுருந்தா நானே வந்திருப்பேன் சார். நீங்கள் எதுக்கு வந்தீங்க? ஏன் வரக்கூடாதா? அதில் சார் நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. தேவன் வந்து அப்படியே வந்து உங்கள் பெட் சைடில் கார்னரில் வந்து அப்படியே உட்காந்துக்கிறாரு. நீங்களும் வந்து அப்படின்ட்டு அவர் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் தேவன் உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க இல்லை சார் பரவாயில்ல உட்காரு, ஜஸ்ட் லைக் அ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் உட்காரு. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உட்காடுறீங்க. இன்னும் தேவை வந்துட்டு, சரி எதுக்கு நீ வீட்டை ரெண்ட் எடுத்து தங்குறேன்னு சொன்ன? அது சார் எனக்கு கொஞ்சம் ப்ரைவசி தேவைப்படுது, அதான். உனக்கு அப்படி என்னடி ப்ரைவசி? சார் அது வந்து நீ என்ன கிளாராவை பார்த்து ஜெல்லஸ் ஆகுறியா என்ன அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட கேட்குறாரு. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, நான் எதுக்கு சார் கிளாராவை பார்த்து ஜெல்லஸ் ஆகணும்? அவள் என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ அவளை பார்த்து எதுக்கு நான் ஜெல்லஸ் ஆகணும்? ஏன்னா நானும் கிளாராவும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவ்வளோதான். உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் வந்து சோகத்தில் தான் இருக்கீங்க. ஸோ இன்னும் தேவை அப்படி சொன்னோன்னே உங்களுக்கு மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் அந்த மாதிரி சொல்லும்போது உங்களால் அது வந்து கேட்க முடியல. அப்படியே கத்தி அழணும் போல் தோணுது. தயவுசெய்து அந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு வந்து சொல்லணும்னு தோணுது. உங்கள் மனசுக்குள்ளேயே அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கீங்க. ஆனால் தேங்க வந்துட்டு
என்னென்னமோ அடிக்கிட்டு போயிட்டுருக்காரு. அப்படியே உருட்டுறாருன்னே சொல்லலாம். அவர் அப்படியே உருட்டிக்கிட்டே போகிறாரு. உங்களால் அதுக்கப்புறம் அதை கேட்க கூட முடியல. நீங்கள் டக்குன்னு எழுந்துட்டு, சார் நீங்கள் வெளியில் போங்க. ஏன் என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, நீங்கள் வெளியில் போங்க. ஏன் என்னாச்சு? திடீர்னு எதுக்கு மேலே? சார் ப்ளீஸ் தயவு செஞ்சு வெளியில் போங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. தேவங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வெளியில் போகிறாரு. அவருக்கு நல்லாவே தெரியுது நீங்கள் ஜெல்லஸாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது உங்களுக்கு ஹர்ட் ஆகிருக்குன்னு அவருக்கு தெரியல. அவர் பாட்டுக்கு சும்மா ஜாலியாக எடுத்துக்கிட்டு உங்களை டீஸ் பண்ணிகிட்டு இருந்தார் இவ்வளோ நேரம். ஸோ அவர் வந்து அப்படியே சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிடுறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே உங்கள் டோர் லாக் பண்ணிட்டு உங்கள் டோர் அப்படியே சாய்ச்சி உட்காந்து சத்தமே இல்லாமல் அழுறீங்க. சத்தமே இல்லாமல் அழும்போது நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க, நம்மளால் சத்தமே இல்லாமல் கூட அழ முடியல அப்படின்னு வந்து நீங்கள் யோசிச்சுட்டு அழுதுட்ருக்கீங்க. என்ன தான் நீங்கள் சத்தமே போடாமல் அழுதாலும் கூட தேவனுக்கு வந்து நீங்கள் அழறா சத்தம் கேட்குது. ஏன்னா அவர் வந்து அங்கே ஹால்கிட்டே தான் இருக்கார். அவர் வந்து ஹால்கிட்ட இல்லை, உங்கள் ரூம் தான் மேலே இருக்குல்ல, தேவன் 2 ரூம் தள்ளி தானே உங்கள் ரூம் இருக்குது. ஸோ அவர் வந்து அப்படியே க்ராஸ் பண்ணும்போது அவங்களோட அழுகிற சத்தம் அவருக்கு கேட்குது. ஸோ அவர் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு உங்கள் ரூம் டோர் வந்து அப்படியே நாக் பண்ணுறாரு. ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு நாக் பண்ணுறாரு. உங்ககிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. நீங்கள் அப்படியே உட்காந்து சைலண்ட்டாக அழுதுட்ருக்கீங்க. ஆனால் அப்போ இருந்தாலும் வந்து தேவனுக்கு வந்து நீங்கள் அழகிற சத்தம் கேட்குது. ஸோ உடனே தேவன் என்ன பண்ணுறாருன்னா, ஒயன் கதவை திற ஒயன், அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் உடனே டக்குன்னு கண்ணை தொடச்சிட்டு வெளியில் வர்றீங்க ஒரு டோர் ஓப்பன் பண்ணிட்டு. அதே வந்துட்டு, எதுக்கு இப்போ அழுதுட்ருக்க? நான் ஒன்றும் அழல, அம்மா வந்துட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் வரல. எதுக்கு என்கிட்ட போய் சொல்கிறீங்க? என்ன இப்போது நீ என்னன்னு கூப்பிட்டேன்? அது வந்து சார்னு கூப்பிட்டேன். ஏய் பொய் சொல்லாத. சாரி, தெரியாமல் கூப்பிட்டுட்டேன். சரி அதை விடு. இப்போது எதுக்கு நீ அழுதுட்ருக்க? நான் இன்னும் அழலையே. நான் எதுக்கு அழணும்? உன் மூஞ்சை பார்த்தாலே தெரியுது நீ அழுதுருக்கான்னு. அதுவும் இல்லாமல் எனக்கு சத்தம் கேட்டுது. இங்கே நம்ம 2 பேர் தவிர வேறு ஏதாவது பேய் இருக்கா என்ன அழகிற சத்தம்லாம் கேட்குறதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நானும் அழலை. பொய் சொல்லாத ஒயன், உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. சொல்லு, இப்போ எதுக்கு நீ அழுதுட்ருக்க? நான் தான் சார் சொல்கிறேன் தானே ஒன்றும் இல்லைன்னு. நீ பொய் சொல்கிற ஒயன், நீ என்கிட்ட பொய் சொல்லாத. நீ என்கிட்ட பொய் சொன்னால் கண்டுபிடிச்சிடும், உனக்கே தெரியும். என் கண்ணை பார்த்து பேசிடி. எதுக்கு கீழே குடிஞ்சு பேசிகிட்டு இருக்க? அது சார் நீங்கள் வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோர் வந்து சாத்த போகிறீங்க. ஆனால் வந்து டோரை பிடிச்சிட்டு அவர் உள்ளே வந்து டோர் வந்து லாக் பண்ணிடுறாரு. நீங்கள் அப்படியே அவர் பார்த்துட்டு, சார் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியில் போங்க. எதுக்கு நான் போகணும் அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்புறம் நீங்கள், சார் இது என்னோட ரூம், நீங்கள் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் என்னோட ரூம்குள்ளே வராதீங்க. ஓ, உன்னோட பெர்மிஷன் இருந்தால் தான் இந்த ரூம்குள்ளே வரணுமா என்ன அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்புறம் நீங்கள், ஆமாம் சார் இது ஒரு கேர்ள் ரூம், நீங்கள் எப்படி அவளோட பெர்மிஷன் இல்லாமல் ரூம்குள்ளே வரலாம்? இது கேர்ள் ரூம் தான், ஆனால் இது என்னோடய ஃப்யூச்சர் ஒய்ஃபோட ரூம் ஆச்சே அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே வந்து அவரை பார்க்குறீங்க. அவர் வந்து கிளாராக தான் சொல்கிறாரு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆமாம் சார், இது உங்களோட ஃப்யூச்சர் ஒய்ஃப் இருக்க அப்புறம் தானே. நான் எதுக்கு இந்த ரூமில் வந்துக்கிட்டேன்? அதான் சார் நான் சொல்கிறேன், நான் வீட்டை வந்து ரெண்ட் எடுத்து தங்கிக்கிறேன்னு. இந்த வீடு முழுதும் உங்களுக்கும் உங்களோட ஃப்யூச்சர் ஒய்ஃப்க்கு மட்டும்தான் சார். அதில் இருக்கு நான் தேவையில்லாமல் இணைஞ்சிடலாம். நான்
ரெண்ட் எடுத்தே தங்கிக்கிறேன் சார். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி சொல்லிகிட்ருக்கேன்? இது நான் யாரை மீன் பண்ணி சொன்னேன்னு கூட உனக்கு புரியலையே இல்லை அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் நீங்கள் அவரை பார்த்துட்டு, நீங்கள் கிளாராவை தானே சார் சொன்னீங்க? நான் சொன்னேன், நான் உன்ட்ட கிளாராவை சொன்னேன்னு அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க உங்களோட ஃப்யூச்சர் ஒய்ஃப் அவங்க தானே சார்? யார் சொன்னா அவங்கக்கிட்ட? ஆமாம் சார், இது அம்மா பிறகு உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் அண்ட் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம். நிறுத்து, உங்ககிட்ட யாரெல்லாம் அந்த கதையை சொன்னா? அது நீங்கள் தானே சார் சொன்னீங்க? ஆமாம், நான் சொன்னேன். ஆனால் நானும் கிளாராவும் லவ் பண்ணுறது மட்டும்தானே சொன்னேன். என்கேஜ்மெண்ட், அம்மா பிறகு என்கேஜ்மெண்ட், மேரேஜ் அதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. அது மட்டும் இல்லை சார், உங்களுக்கும் கிளாராவுக்கும் எனக்கும் கிளாராவுக்கும் எல்லாமேனா அதான் சார், எல்லாமே முடிஞ்சிருச்சு தானே. ஸோ எதுக்கு என்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லை, நீ சொல்கிறது எனக்கு புரியல. எல்லாமே முடிஞ்சுன்னா எதை மீன் பண்ணுற நீ? சார், தெரியாத மாதிரி பண்ணாதீங்க சார். நான் அடி பண்ணிகிட்ருக்கேன், இப்போ நீ தான் என்னமோ உழைச்சிருக்க. ஒழுங்காக சொல்லு, என்னத்தை சொல்லிகிட்ருக்க நீ? சார், உங்களுக்கும் கிளாராவுக்கும் எல்லாமே முடிஞ்சிச்சு சொன்னால் அதை புரிஞ்சுக்கோங்க சார். அது கூடமா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லணும்? நீ எதை மீன் பண்ணுற சார்? இது நீ எனக்கும் கிளாராவுக்கும் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டு இருக்கியா? ஆமாம் சார். ஐயோ ஒயன், உங்ககிட்ட யார் அப்படி சொன்னா? யார் சார் சொல்லணும்? நான் தான் உங்கள் பெட்டில் பார்த்தேனே. என்ன பார்த்தேன்? அது பிளட்டா? ஆமாம் சார், அங்கே பிளட் ஸ்டெயின் இருந்துச்சு, நான் பார்த்தேன். நீ என்கிட்ட சொன்னியா? இல்லை, அட்லீஸ்ட் என்கிட்ட கேட்டியா? இல்லை சார். அப்புறம் நீயே முடிவு பண்ணிக்கிட்டா என்ன அர்த்தம்? சார், ஆனால் கிளாரா தான் உங்களுக்கும் கிளாராவுக்கும் அம்மா பிறகு என்கேஜ்மெண்ட் அண்ட் மேரேஜ், நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க அப்படிலாம் சொன்னா. ஓ, அதனால தான் நீ இப்படி ஓவர் ஜெல்லஸில் குதிச்சிட்ருக்கியா என்ன? சார், நான்லாம் ஒன்றும் ஜெல்லஸாக கிடையாது. ஏன்டி வாயிலே போய் சொல்கிறேன்? சார், ஆனால் நான் ஜெல்லஸ்லாம் ஆகலை. ஜெல்லஸ் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே உங்ககிட்ட வராரு. நீங்கள் அப்படியே பேக் போயிட்டே இருக்கீங்க. பேக் போயிட்டே இருக்கும்போது அப்படியே வாலில் இடிச்சிடுறீங்க. அப்புறம் தேவை அப்படியே உங்களை வாலில் பின் பண்ணிட்டு, சொல்லு, நீ ஜெல்லஸ் ஆகலையா? சார், எதுக்கு இவ்வளோ கிட்ட இருக்கீங்க? சொல்லு, நீ ஜெல்லஸ் ஆகலையா? சார், அது சார் கொஞ்சம் தள்ளுங்க சார். அதெல்லாம் முடியாது. சொல்லுடி, சொல்லு. சார், எதுக்கு சார் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? எதுக்கு வாய்ஸ் இவ்வளோ கிராக் ஆகுது? சொல்லு, நீ ஜெல்லஸ் ஆகுறியா இல்லையா? சார், நான் ஜெல்லஸ்லாம் ஒன்றும் ஆகலை. நீங்கள் நகருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரி தேவன் ஜஸ்ட் அப்படியே தள்ள பார்க்குறீங்க. ஆனால் தேவன் நகர்ற மாதிரியே தெரில. அவர் உங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸோ அதனால் அவர் உங்களால் தள்ள முடியல. அப்படியே தேவன் நின்றுட்டுருக்காரு.
அப்புறம் இவர் பண்ணுறதான் பார்த்தா உங்களுக்கே புதுசாக இருக்குது, இவர் எதுக்குடா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படிலாம் வந்து நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்புறம் தேவை வந்துட்டு சொல்லடி சொல்ல தேங்க்ஸு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ, எதுக்கு நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் முதல்ல சொன்னதை நல்லா யோசிச்சு பாரு, நல்லா திங்க் பண்ணி பாரு. என்ன சொன்னீங்க? இப்போ தான் நீ அடுக்கடுக்காக என்னமோ உருட்டெல்லாம் சொன்னியே, கிளாரா சொன்னானே. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொன்னேனே, அதனாலாம் திங்க் பண்ணி பாரு அப்படிலாம் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்குறீங்க. அத்தையும் சொல்லியிருப்பேன்ல, இது என்னோடய ஃப்யூச்சர் ஒய்ஃபோட ரூம்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து அப்படி யோசிக்கிங்க. அவர் உங்களை தான் மீன் பண்ணி சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு நீங்கள் என்ன தான் மீன் பண்ணிங்களா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அப்போ தேவை வந்துட்டு ஆமாம், ஒன்று மீன் பண்ணாமல் வேறு யாரை மீன் பண்ண போகிறேன் சார். ஆனால் என்ன ஆனால் நீங்கள் தான் கிளாராவை அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அவன் வந்துட்டு உருட்டியிருக்கா அவ்வளோதான் சார். ஆனால் அது எப்படி நான் நம்புறது? சாட்சியெல்லாம் இருக்கே, அதை நான் என் 2 கண்ணால் பார்த்தேன். நீ 2 கண்ணால் பார்த்த, ஆனால் நீ அந்த கேமராவை செக் பண்ணி பார்க்கலையே சார். அவள் அன்றைக்கி என் ரூம்லேயே ஸ்டே பண்ணல, அவளை நான் பக்கத்து ரூமில் தான் ஸ்டே பண்ணி வச்சேன். ஏன் தெரியுமா? நீ என்னை பார்த்து முறைச்சிட்டு இருந்திய, என்னையும் கிளாராவையும் பார்த்துட்டு ஒரு டெத் கிளார் விட்டுட்டு இருந்திய. அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன் நீ ஜெல்லஸில் அப்படியே தாண்ட வர்றேன்னு. ஸோ உன்னை இன்னும் வெறுப்பேற்றலாம் சொல்லிட்டு தான் நான் அவகிட்ட அப்படி சொன்னேன். ஆனால் நான் அவளை என்னோட ரூமில் ஸ்டே பண்ண வைக்கல, அவளை வந்து நான் பக்கத்து ரூமில் தான் ஸ்டே பண்ண வச்சேன். அவள் உனக்கு தெரியாமல் பக்கத்து ரூமில் போய் படுத்துக்கிட்டான். அப்புறம் மார்னிங் வந்து என்னோட ரூம்லேருந்து அப்படியே வெளியே ஆகிற மாதிரி இது பண்ணான். இதெல்லாம் நீ கேமரா செக் பண்ணியிருந்தாலும் உனக்கே தெரிஞ்சிருக்கும். இப்படி வந்து என்கிட்ட கேட்டுட்ருக்க, நீ யார் சொன்னால் இப்படி நம்பிடுவியா? நான் சேச்சா நான் நம்பலாம் மாட்டேன். அப்போ எதுக்கு நீ இதை மட்டும் நம்பினேன்? அது கிளாரா என்னோடய ஃப்ரெண்டு, அதனால தான் அப்படின்னு நம்பிட்டேன். இங்கே பாரு, யாரையும் முழுசாக நம்பாத. அப்படின்னா நான் உங்களையும் நம்ப மாட்டேன். என்ன நம்படி, என்னை தவிர வேறு யாரும் நம்பாதன்னு சொன்னேன். எதுக்கு நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க? அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? நீங்கள் எதுக்கு இப்படி சொல்கிறீங்க? நான் எதுக்கு சொல்கிறேன்னு உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்கள். அது ஐ மீன் சொல்லுங்க. I'm in love with you. Sir, I'm love you. I love you டி பொண்டாட்டி. சார் ஆனால் என்ன சார் சொல்கிறீங்க? கேட்கல. ஐ லவ் யூன்னு சொன்னேன் சார். ஆனால் என்ன ஆனால் நீங்கள் ரொம்ப கோவப்படுவீங்க, உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது. நான் கோவப்படுறேன்னு உங்ககிட்ட சொன்னேன்னா, நான் உங்ககிட்ட கோவப்படுறேன், நீங்கள் அதை பார்த்துருக்கியா? நான் பார்த்துருக்கேன். நீங்கள் தான் ஒன் டைம் நான் லைப்ரரி போனதுக்கு அப்படி என் மேலே கோவப்பட்டீங்க. ஏன்னா நான் உன் மேலே இன்னும் லைப்ரரிக்கு போனதுக்கு இன்னும் கோவப்பட கிடையாது. நீ அந்த நடு ராத்திரியில் போயிட்டு அந்த நைட்டில் போயிட்டு நீ தனியாக நடந்துட்டு இருந்துட்டுருக்க, அதுவும் வீட்டில் யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணாமல். அப்புறம் அந்த 4-5 பசங்க ஒன்று ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா யார் பொறுப்பு? சார் உங்களுக்கு என்ன என் மேலே அப்படி ஒரு அக்கறை? எதுக்கு தெரியல. அப்போது உன்னை யாரும் டச் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு, அதான். அப்போது நீங்கள் என்ன ஜெல்லஸ் ஆகுறீங்களா? என்ன ஜெல்லஸ்ன்னு சொல்ல முடியாது, என்ன ப்ரொடெக்டிவ்னு சொல்லலாம். ப்ரொடெக்டிவா? ஆனால் இப்போ நீங்கள்
பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. இப்போ தெரியாதுடி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகிறத நினச்சாதான் தெரியும். சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. இதோட இந்த பாட்டை முடிக்கிறேன் டாமி. ஹாய் டாமி, பை பை, சி யூ டாமி, எப்போ டாமி, பாய்.